எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியான முறையில் ஒரு வெங்காய சட்னி தாங்க பார்க்குறோம். நம்மளுக்கு ஏதோன்னு சட்னி செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்காதீங்க. பாருங்கள், வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்து எடுத்துங்க, பெரிய வெங்காயம் இருந்து எடுத்துங்க, எது இருக்கோ அந்த வெங்காயத்தை எடுத்துங்க. நான் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் எடுத்துட்டுங்க. ஒரு வரமிளகா 4 எடுத்துட்டுங்க. புளிங்க, கல்லுப்புங்க, கருவேப்பிலைங்க. இதே தாங்க இந்த சட்னிக்கு சிம்பிளாக தான் இருக்குங்க, ஆனால் சூப்பராக இருக்குங்க. இது வந்து எங்கள் ஊரில் கோயம்புத்தூரில் நல்லா ஸ்பெஷலுங்க. இது அப்படியே போட்டு அம்மியில் வச்சு அரைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. நம்ம அம்மி இல்லாதனால மிக்சியில் தாங்க அரைக்கிறோம். இந்த சட்னி சீக்கிரம் செஞ்சிடலாங்க. நம்ம இட்லியும் இந்த வெங்காய சட்னி தாங்க பார்க்குறோம். பாருங்கள், இதுக்குள்ள இதே தாங்க பொருள். பாருங்கள், கல்லுப்பு இவ்வளோங்க. இதை அரைச்சிட்டு நம்ம எப்படி அரைச்சிட்டு வர்றேங்க. நான் வெங்காய சட்னி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. சூப்பராக இருக்குதுங்க. நம்ம இப்படியே இட்லி தொட்டுக்கு சாப்பிட்லாங்க. ஆனால் மழை காலங்கிறனாலும் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இது பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டுங்க. கடுகு போட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வரமிளகா, கருவேப்பிலை இந்த அளவுக்கு போட்டுங்க. நம்ம அரைச்சி எடுத்து கொட்டிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. சீக்கிரம் செஞ்சிடலாம். இட்லிக்கு செம்மையாக இருக்குங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கையிலேயே எங்கள் அம்மா அம்மிக்கல்லில் தாங்க அரைப்பாங்க. அரைச்சி அப்படியே நாங்கள் சாப்பிடுவோங்க. இப்படியெல்லாம் இந்த எண்ணெயில் வணக்கவே மாட்டேங்க. இப்போ மழைங்கிறனால நான் வணக்கியிருக்கிறேங்க. இந்த இட்லிக்கு வெங்காய சட்னிக்கு நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான இட்லிங்க. நம்ம வீட்லேயே அரைச்ச மாவுங்க. மாவெல்லாம் நான் வாங்கவே மாட்டேங்க வெளியே. நான் வீட்லேயே எப்போவுமே அரைச்சிக்குங்க. பாருங்கள், நான் ஆட்டின மாவு வெங்காய சட்னிங்க. சூடான வெங்காய சட்னிங்க, தேங்காய் சட்னிங்க. இன்றைக்கி நைட்டு டிஃபன் நம்ம வீட்டில் இதாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த இட்லிக்கும் வெங்காய சட்னிக்கு உண்மையாகவே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுதுங்க. உங்கள் ஊரில் மழையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.